என்ன பாக்கியாக்கா, கடைக்கு போகணும் வர சொன்னீங்க? முகமே சரியில்லையே, என்னாச்சுக்கா? அதை ஏன்டி நெட்டவெளி கேட்குற? மனசே சரியில்லை நைட்ல இருந்து. ஏன் பாக்கியாக்கா, என்னாச்சு? வீட்டில் எதுக்கு அண்ணன் கூட ஏதாவது சண்டையா? இங்கே கீதா, நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். அட பாக்கியாக்கா, நான் என்னக்கா பண்ணினேன்? ஏன் மேலே கோவமா இருக்கிறீங்க? ஆமாண்டி, நேற்று சும்மா இருக்க முடியாமல் உன் வாயை வச்சுக்கிட்டு உன் மாமியார் உங்கள் வீட்டுக்காரருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டேன். அக்கா, நான் ஒரு பேச்சுக்கு தானக்கா சொன்னேன். அப்பவே நான் கூட சாரி சொல்லிட்டேனே, இன்னுமா அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறியே? அப்படி சொன்னதுக்கு தான் அவளை நல்லா வஞ்சுப்பிட்டீங்களே. இப்போ என்னாச்சுக்கா? இவ வாட்டு சொல்லிவிட்டு வந்துட்டா. நைட்டு படுக்க போயில அதையே யோசிச்சுக்கிட்டு போய் படுக்கிறேன். கனவுல என் புருஷன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறாரு. கூடவே என் மாமியார்காரி வேற ஆண் வாரிசு வேணும், அதனால தான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு. அடக்கடவுளே, என்னக்கா சொல்றீங்க? நீங்க சாக்காக கூடாதடி, நான் தான் சாக்காகணும். எதுக்கு 2 இப்போ வாய பழக்கிறிய? வாய முடுங்க. சரிக்கா சரிக்கா. அப்புறம் என்னாச்சு? ஆமா, நான் இப்ப கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் நல்லா ஊக்கட்டி கேளுங்க, சரியா? கோச்சுக்காதீங்கக்கா. அப்புறம் என்னாச்சு? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல, சொல்லுங்க கேட்போம். ஆமா ஆமா, எங்க வீட்டு கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு? அந்த மனுஷனை தூக்கத்துல தலைக்கு மேல தூக்கி வச்சு நான் பாட்டுக்கு போய் பேசிட்டு இருந்திருக்கேன். அவர் இறக்கி விடுன்னு சொல்லி தலை மேல இருந்து கீழே போட்டு அது ஒரே கூத்தா போச்சு. நைட்டு உறக்கமே இல்லை. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சதுல இருந்து அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டைக்குள்ள. அட அக்கா, கனவு தானக்கா, விடுங்க. அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துறீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாருக்கா. நீங்க நேற்று எவ்வளோ நம்பிக்கையா சொன்னீங்க. இப்போ எங்க போச்சு அந்த நம்பிக்கை? நம்பிக்கையா தானடி சொன்னேன். இருந்தாலும் கனவு அப்படியே நேரில் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. உள்ளக்குள்ள பயம் இருக்குமா இருக்காதா? பாக்கியாக்கா, அதை விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியா? நீங்கள் நார்மல் ஆகுங்க. சரி வாங்க, நம்ம கடைக்கு போவோம். சரிடி, வாங்க போவோம். ஆத்தாடி, கனவுல நடந்தது நேரில் மட்டும் நடந்திருந்தது. இந்த அக்கா என்ன கொன்னே விடுவாங்களே. ஐயோ, இதுக்கப்புறம் நம்ம வாயே திறக்கக்கூடாது சாமி. தம்பி, முட்டை இருக்குதாப்பா? இருக்குதுக்கா. எத்தனை முட்டை வேணும்க்கா? ஏண்டி, நான் ஒரு 10 முட்டை வாங்குறேன். உங்களுக்கு எத்தனை வேணும்? எனக்கு 5 முட்டை போதும்க்கா. எனக்கு 10 முட்டை வேணும்க்கா. தம்பி, எனக்கு ஒரு 10 முட்டை, கீதாக்கு ஒரு 5, நெட்டவழிக்கு ஒரு 10, மொத்தம் 25பா. 10 5 20, மொத்தம் 25. 25னா அக்கா 250 ரூபாக்கா. பேக் பண்ணிடட்டுமா? ஏப்பா தம்பி, நான் முட்டை தான் கேட்டேன், கோழியெல்லாம் ஒன்றும் கேட்கலப்பா. கோழி விலையை சொல்கிற நீ? அட அக்கா, நானும் முட்டையதாக்கா சொன்னேன். ஒரு முட்டை 10 ரூபாக்கா. என்னப்பா, 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த முட்டையை அப்படியே 2 மடங்கா 10 ரூபாய்க்கு சொல்ற? ஆமாம், ஒன்று 50 காசு கூடும், இல்லை 1 ரூபா கூடும். அதுனா கூட பரவாயில்ல. நீ என்ன ஒரே பக்கம் 10 ரூபாய்க்கு சொல்றியா? அட, ஊருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு ஒன்றும் தெரியாதா உங்களுக்கு? கேள்விப்படலையா நீங்க? ஊருக்குள்ளையா? ஊருக்குள்ள என்ன நடக்குது? எங்களுக்கு தெரியாம என்ன நடக்குது? அட, நம்ம கோழி பண்ண வீட்ல ஏதோ ஊர்ல விசேஷம் சொல்லிட்டு அவங்க போய் 1 வாரம் ஆகுதுக்கா. இப்ப முட்டை தட்டுப்பாடே ரொம்ப அதிகம் தெரியுமா? ஊருக்கே அவர் தானே முட்டை சப்ளை. இந்தடா தம்பி, அவங்க ஊருக்கு போனா என்னடா, டவுனு பக்கம் போய் வாங்கிட்டு வந்து வீங்க. அதுக்குன்னு ஒரு முட்டையை 10 ரூபாய்க்கு வித்துருவீங்களா நீங்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட நின்று வாக்குவாதம் பண்ணலாம் எனக்கு நேரம் இல்ல. வாங்குறதுனா வாங்குங்க. எனக்கு என்ன ஆளா இல்லைன்னு நினைக்கிறீங்க? எத்தனை முட்டை காலி ஆகிட்டு இருக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு? முட்டை தட்டுப்பாடு ஊருக்குள்ள. வாங்குறதுனா வாங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. கூட்டம் சேர்க்காதீங்க, கிளம்புங்க. என்னப்பா நீ பொசுக்குன்னு இப்படி பேசுற? உங்க தாத்தா எவ்வளவு நல்ல மனுஷன், நீ என்ன இப்படி இருக்கிறியா? ஆமா, அவர் நல்ல மனுஷன்னு தான் போட்ட பொட்டி கடையை அப்படியே வச்சிருக்காரு. நாங்களும் பொட்டி கடையை டெவலப் பண்ணி சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு போகணுமா இல்லையா நெக்ஸ்ட் லெவலுக்கு? நீங்க கிளம்புங்க, உங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்க என்னால முடியாது. என்னடி இந்த பையன் இப்படி பேசுறேன்? என்ன நெட்டவழி பண்றது? முட்டை வாங்க முடியாது போல இருக்கே. அட, அவங்ககிட்ட எதுக்குக்கா கத்திக்கிட்டு கிடக்கணும்? சின்ன பையன் பேசிட்டு கிடப்பேன். அவன்கிட்டலாம் வாய் கொடுத்தா நம்ம மரியாதை தான் போகும். ஆமாம், கோழி பண்ணக்கார ஆள் வீட்டாளுக்கு தானே எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. பண்ணையும் கோழியும் இங்கே தானே இருக்கும், முட்டையும் அங்கே தானே இருக்கும். என்னடி நெட்டவழி சொல்ல வர்ற? அட ஆமாக்கா, வாங்க பண்ணையை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? நம்மளும் பண்ணையை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். கோழி பண்ணையை நானும் பார்த்தது கிடையாது. நெட்டவழி சும்மா இருடி. ஆல்ரெடி அந்த மாங்காயில் கையை வச்சு பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டுட்டு போய் விட்டுருக்கிறீங்க. நான்லாம் வரல, நீங்கள் போகிறதுனா போங்க. பாக்கியாக்கா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கக்கா. நம்ம பொண்ணையாக்கில் வந்தேன், அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் கேமரா மாட்டி வச்சுருப்பேன். பண்ணை வீட்டாளுக்கு அப்படியெல்லாம் இல்லை. சரி வாங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோமே. நம்ம என்ன கோழி பண்ணைக்குள்ளேயா போய் திருட போகிறோம்? கோழி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி விட்டுட்டு இருந்ததுன்னா செடி பதறக்குள்ளே இருக்குங்க்கா, அதை வேணால் எடுத்துகிட்டு போவோமே. இல்லை கீதா, எனக்கு எதுவும் சரியாக படலை. பேசாமல் இவன் கேட்குற காசை கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு போயிடுவோமா? அட பாக்கியாக்கா, சொல்கிறத கேளுக்கா. ஒரு முட்டை 10 ரூபாக்கா. பார்த்துக்கங்க, எம்பிட்டு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அந்த 50 ரூபா இருந்தால் அடுத்த வாரம் நம்ம சாலை மீன் வாங்கி குழம்பு வச்சிடலாம். என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க யோசிக்காம?
அப்படிங்கிறியா? அதுவும் கரெக்டு தான். 50 ரூபாயில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் குழம்பு காசாச்சே. சரி சரி வாங்க போவோம். ஆனால் உள்ளேலாம் போய் எதுவும் கை வைக்கக்கூடாதுடி, புரியுதா? வெளியில் இருக்கிறதா மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். சரிக்கா சரிக்கா வாங்க போவோம். இவன் கடையை விட்டா நமக்கு என்ன முட்டைக்கு வழி இல்லாதன்னு நினச்சிட்டானா என்ன? போகிறோம், சுற்றி முற்றி இருக்கிற எல்லா முட்டையும் பொறுக்கிறோம். இவன் கடைக்கு நம்ம தான் முட்டை சப்ளையே பண்ணுறோம் இதுக்கப்புறம். நெட்டவள்ளி, இவன் கடைக்கு கொடுக்கக்கூடாது நெட்டவள்ளி. இவன் கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையை போடுறோம். ஒரு முட்டை 15 ரூபான்னு விற்கிறோம், சரியா? அப்படி சொல்லு கீதாக்கா, கரெக்டாக சொன்னப்போ. அடியே, குழம்புக்கு 4 முட்டை கிடைச்சா போதுண்டி. நீங்கள் வாட்டுக்கு மற்ற உரண்டை எதையும் இழுத்து விட்றாதீங்க, நடங்க. இந்த பாக்கியாக்காவுக்கு எப்போ பாரு பயம்தான். இப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தா ஊருல வாழ முடியுமா? அடக்கடவுளே, இப்படிலாம் போட்டு குண்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இறக்கெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியலையே. இறை வேணும், தண்ணி வேணும். யார் வைப்பா, என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இல்லைன்னா எல்லாம் கொத்து கொத்தா செத்துல போயிடும். அட பாக்கியாக்கா, அதெல்லாம் உள்ள மிஷினில் அரிசியை போட்டு கம்பு சோளம்னு ரொப்பி வச்சுட்டு போயிடுவாக்கா. அது கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கும். உள்ள தண்ணியெல்லாம் வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அப்படியா? அப்போ சரி. சரிடி, வந்த வேலையை பார்க்கலாமா? என்ன பூட்டு போட்டு வெளியில் பூட்டிட்டுலாம் போயிட்டு இருக்காங்க, எப்படி உள்ளே போகிறது? அட பின்பக்கமாக போய் பார்ப்பேங்க்கா, ஏதாவது வழி இருக்கும், இல்லாமையா போயிடும். வாங்க வாங்க. அடியே, நல்லா பார்த்து தானே சொல்கிறீங்க. கேமரா எதுவும் இல்லையே. நம்மனால இன்னொரு பஞ்சாயத்துக்கெல்லாம் போக முடியாது சாமி. என் புருஷன் என்னை வீட்டில் சேர்க்க மாட்டாரு. பாக்கியாக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் நல்லா தெரியும். வாங்க போவோம். எப்படி உள்ள கூட்டிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? நெட்டவள்ளியா கொக்கா? ஆமாம் ஆமாம் நெட்டவள்ளி, இது மாதிரி திருட்டுத்தனத்துலலாம் உன்னை யார் மிஞ்ச முடியும்? என்ன கீதாக்கா, நீங்கள் என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கிறீங்களா என்ன? இவன் மட்டும் நம்மளை சொல்லுவாளாம், நம்ம எதுவும் ஆய திறக்கக்கூடாதான். நல்லா இருக்குதுடி உங்கள் பேச்சு. சரிடி, இங்கேயே வந்து சண்டை போட்டுட்டு கிடக்காதீங்க. அங்கிட்டு பாருங்க, என்ன ஏதாவது இருக்குதா என்னன்ட்டு. அட்டிங்கப்பா, பாருங்கடி. ஆத்தாடி ஆத்தா, எம்புட்டு முட்டை. இதை எடுத்தா ஒரு மாசம் வச்சு சாப்பிடலாம் போல இருக்கே. இங்கே தள்ளு பார்ப்போம். அட அட அட, எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அங்கங்கெல்லாம் போட்டு வச்சிருக்குது கோழிங்க. எப்படியாவது எல்லாத்தையும் வாரி அள்ளிக்கிட்டு போனோம். முட்டை குழம்பு, முட்டை குருமா, முட்டை தொக்கு, ஆம்லேட்டு, ஃபுல் ஃபாயிலு, ஆஃப் ஆயிலு, முட்டை தோசை எல்லாம் ஊற்றி சாப்பிட்றான் போல இருக்கே. அம்மா நெட்டவள்ளி, டெய்லி 2 முட்டை போட்டால் கூட போதுமே. சரி சரி, பேசிட்டு நிற்க வேணாம், ஆளுக்கு கிடைச்சதை தூக்குங்க. சரி, அப்போ நான் இந்த ப்ளூ கலர் கூடையில் இருக்கிறத தூக்கிக்கிட்டா? நல்லா வருவியே. இருக்கிறதுலே அதிகமானதை நீ அள்ளிட்டு போகலான்னு பார்க்குறியாக்கும். ஒழுங்காக இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவோம். அங்கிட்டு போய் பங்கு பிரிச்சுக்கோம், சரியா? சரிடி, பேசிட்டு நிற்காம சீக்கிரம் எடுங்க. அப்பாடா, என்னால் முடிஞ்சதை நான் எடுத்துட்டேன். உங்களால் முடிஞ்சதை சீக்கிரம் அள்ளி போடுங்க. இந்த கூடையில் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். பாக்கியாக்கா, இங்கே தரையில் இருக்கிற முட்டையெல்லாம் உங்கள் முந்தானையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? சரி நெட்டவள்ளி, அதெல்லாம் நான் என் படவையில் போட்டு முடிஞ்சு வச்சுக்கிறேன். நெட்டவள்ளி, அங்கே பாரு, அந்த கோழி 3 முட்டை இட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து உன் சட்டப்பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கேன். அட கீதாக்கா, அதான் இம்புட்டு எடுத்துட்டு வரலங்க்கா. பாவம், 3 முட்டை தானே, அந்த கோழி வச்சுக்கட்டுமே. அப்படிங்கிறியா? சரி. அக்கா, நாங்களாவது பரவாயில்ல தலையில் வச்சுருக்கோம், நீங்கள் படவுக்குள்ள வச்சுருக்கிறீங்க. பார்த்து பொறுமையாக நடந்து வாங்க, இல்லைனா எல்லாம் உடஞ்சிட போகுது. இல்லடி, அதெல்லாம் நான் பார்த்து பொறுமையாக தான் நடப்புறேன், ஒன்றும் ஆகாது. சரி வாங்க, சீக்கிரம் நடைய கட்டுவோம். இங்கேருந்து போடு. முட்டை 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 சோறு, முட்டை குருமா, முட்டை தோசை, ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், போடு நல்லா சாப்பிடு. முட்டை 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 கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை முட்டை முட்டை. பாடுறா, நம்ம பாக்கியாக்கா கூட பாட்டெல்லாம் பாடுறாங்க. என்னடி இப்படி சொல்லிவிட்டேன் என்ன பார்த்து? சரி வாங்க, அந்த பக்கம் போயிடுவோம், யாரும் பார்த்துறதுக்கு போகிறாங்க. பாக்கியாக்கா, போகிற வழியில் உங்கள் வீட்டில் வச்சு பிரிச்சுக்கலாமே. ஏண்டி, அன்னைக்கு திருட்டுமாங்க எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பங்கு போடுறேன்னு மாட்டி விட்டீங்களே, அது மாதிரி பண்ணலான்னு பார்க்குறீங்களாக்கும். எதா இருந்தாலும் சேர்ந்தே திருடணும், சேர்ந்தே மாட்டுறதா இருந்தால் மாட்டுவோம், சரியா? எடுங்க, இங்கேயே பிரிச்சிருவோம். பரவாயில்ல, நம்ம பாக்கியாக்காவும் உஷாராக தான் இருக்கிறாங்க. பாக்கியாக்கா, இந்தாங்க, அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இறக்கி வையுங்க. கொண்டா. என்ன நெட்டவள்ளி, நீ இறக்கிடுவியா, இறக்கட்டா? இல்லை நானே இறக்கிடுறேன், சின்ன கூட தானே. பரவாயில்ல பாக்கியாக்கா, புடையில கட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு முட்டை கூட நொறுங்காமல் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களே. ஆமாண்டி, பயத்தில் அப்படிலாம் பொறுமையாக நடந்தேன். முட்டை ஊருக்குள்ளே விற்கிற விலைக்கு எப்படி ஒரு முட்டை உடைய மனசு வரும்? சரியா சொன்னீங்க. சரி, சீக்கிரம் பங்கு பிரிங்க. எல்லாருக்கும் சம பங்கா பிரிச்சாச்சு. கீதா, நீ தான் வந்து கூட இருக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாள், நீ மட்டும்தான். ஒழுங்காக எண்ணி பார்த்துக்க சொல்லிவிட்டேன். எல்லாருக்கும் ஒரே அளவு தான் வச்சுருக்கேன். பாக்கியாக்கா, நீங்கள் பங்கு பிரித்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். கீதா, ஏதாவது குறை கண்டுபிடிச்சி சொல்லுவியா என்ன? என்ன பாக்கியாக்கா, என்ன போய் இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க்கா, நீங்கள் பண்ணினா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சரி வாங்க, யாராவது வர்றதுக்குள்ளேயும் நம்ம வீட்டு பக்கம் போயிடுவோம். சரிங்கடி, யாராவது ஏது இவ்வளோ முட்டைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க?
அக்கா எல்லாரும் ஒன்று ஒன்று சொன்னால் மாட்டிக்குவோம் சரியா? யாரும் யாரு கண்ணையும் படாமல் போக பார்ப்போம். அப்படியும் மிஞ்சி மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், பண்ண மூடி கிடக்குதுல்ல, அதனால முட்டை விலையெல்லாம் ஏறி போச்சு. அதனால டவுனுக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் சரியா? பாக்கியாக்கா நீங்களும் அப்படி சொல்லுங்க, கீதா நீயும் தான். சரி சரி நெட்டவள்ளி, அப்படியே சொல்லுவோம். சரி நெட்டவள்ளி, நானும் அப்படியே சொல்லிக்கிறேன். சரி வாங்க போவோம். பாக்கியாக்கா நானே ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். நீங்கள் இந்த மிளகெல்லாம் நல்லா நுணுக்கி போட்டு முட்டை தொக்கு வைப்பீங்கல்லக்கா, அப்படி வச்சிக்கனா எனக்கு ஒரு 2 முட்டை தரீங்களா? நான் வேணா என்னோட பங்குலேருந்து 2 தரட்டா? ஆமா பாக்கியாக்கா, நான் கூட 2 முட்டை தரேனே. செஞ்சு கொடுங்கக்கா. உங்க கை பக்குவம் யாருக்கு வரும் சொல்லுங்க. அட இது என்னடி இருக்குது, நான் நாளைக்கே செய்கிறேன், வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போய்க்கலாம். அதுக்கு எதுக்கு முட்டை குடிக்கிறீங்க? அதான் முட்டை இருக்குதே. பரவாயில்ல, நாளைக்கே செஞ்சு தரேன். நாளைக்கு சாயந்தரமா வீட்டுக்கு பக்கம் வாங்க. இதுக்கு தான் நம்ம பாக்கியாக்கா வேணுன்றது. இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க பார்ப்போம். சரிடி சரி, நடங்க நடங்க போவோம்.